அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS Specialty Center, India's first exclusive Siddha hospital only for women, ஷாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய இளம் பெண்கள் முதல் வயதானவர்கள் வரை இருக்கக்கூடிய பிரச்சனை வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும் பொழுது உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கணும், எதெல்லாம் சாப்பிடலாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஸோ வெள்ளைப்படுதலுக்கான உணவு முறை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளைப்படுதல்ங்கிறது என்னன்னா, நம்ம பிறப்புறுப்பு பாதையில ஒரு திரவம் வெளிப்படுறது, வெள்ளையா திரவம் வெளிப்படுறதா நம்ம வெள்ளைப்படுதல்னு சொல்றோம். இது ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று சாதாரணமான வெள்ளைப்படுதல், இன்னொன்று அசாதாரணமான நிலைகளில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல். ஸோ நோய் நிலை அற்ற சாதாரணமான காலத்தில் வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பீரியட்ஸுக்கு முன்னாடி இருக்கும், ப்ரெக்னென்சி டைமில் இருக்கும், ஓவிலேஷன் டைம்னு கருமுட்டை வெளிப்படக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும். இது சாதாரண திரவமாக இருக்கும், இதில் எந்த ஸ்மெல்லும் அடிக்காது, இச்சிங் இருக்காது, இதனால் நமக்கு ஒன்றும் அசௌகரியம் ஏற்படாது. இதுவே அசாதாரணமான வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது நல்ல டார்க்கான ஒரு அடர்த்தியான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைப்படுதலாக இருக்கும், மஞ்சள் நிறமாக இருக்கும், நல்ல மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஸ்மெல் இருக்கும், கூடவே இச்சிங்கும் இருக்கும். இந்த மாதிரி அசாதாரணமான சூழ்நிலையில் வரக்கூடிய வெள்ளைப்படுதல், இதுதான் நோய் நிலையில் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல். ஸோ இது எல்லா நிலைகள்லையுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரோல் பிளே பண்ணும். குறிப்பாக ஈஸ்ட்ரோஜன், LH அப்படிங்கிற ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். ஏன் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் ஏற்படுது அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று பெண்களுக்கு அவங்களுடைய சுகாதாரமற்ற சூழ்நிலை அதிகமாக உருவாகும். அவங்களுடைய சுய பரிசோதனை, சுயமாக அவங்க கடைபிடிக்கக்கூடிய சில சுகாதாரமான முறைகளை சரியாக கடைபிடிக்காததுனால இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாள்பட்ட மலச்சிக்கல் பெண்களுக்கு அடிக்கடி இருந்துகிட்டே இருக்குனாலும் அதை தொடர்ந்தும் வெள்ளைப்படுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய கோவம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சத்து குறைபாடு, தேவையான அளவு சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கல அப்படின்னாலும் அவங்களுக்கு டிஃபிஷியன்சி காரணமாக, குறிப்பாக இந்த அயன் டிஃபிஷியன்சி, அனீமியா, இந்த மாதிரி காலகட்டங்களையும் நிறைய பெண் குழந்தைங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ வெள்ளைப்படுதல்னு சின்ன குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அயன் டேப்லெட் கொடுத்தாலே அவங்க பெட்டர் ஆகிடுவாங்க. இது சத்து குறைபாடுனால வரக்கூடிய வெள்ளைப்படுதலாக இருக்கும். சில பெண்களுக்கு நோய் தொற்று காரணமாக வெள்ளைப்படுதல் இருக்கலாம், கணவன் மூலமாக பரவி இருக்கலாம், இல்லை அவங்க யூஸ் பண்ணக்கூடிய சானிடரி பேட்ஸ்னால ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவங்க செல்ஃப் ஹைஜீன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால இன்ஃபெக்ஷன் உருவாகி நோய் தொற்று கிருமிகள் அதிகமாகி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஏற்பட்டு அதை தொடர்ந்து வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இத்தனை காரணம் இருக்குது வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு ஏற்படுறதுக்கு. உடல் உஷ்ணம் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றோம், நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் இருக்கும். ஸோ அப்படியே இருக்கக்கூடியவங்க என்ன உணவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒன்று இறைச்சி வகைகளை கம்மி பண்ணணும். பால் அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பால் குடிக்கிறது, குறிப்பாக பூஸ்ட் குடிக்கிறேன், ஹார்லிக்ஸ் குடிக்கிறேன், வெள்ளைப்படுதல் இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணோம். அப்போ வெள்ளைப்படுதல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பிரெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வெள்ளைப்படுதலை உருவாக்கும். ஸோ நிறைய ஈஸ்ட் சம்பந்தமான உணவுகள் எது எடுத்துக்கிட்டாலும் வெள்ளைப்படுதல் அதிகமாகும். பிரெட்டு, பிஸ்கெட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி முட்டை பார்த்தீங்கன்னா உடலில் சில காலகட்டங்களில் வாதத்தை அதிகப்படுத்துறதுனால அதுவும் வெள்ளைப்படுதலுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ அப்போ யாருக்கெல்லாம் வெள்ளைப்படுதல் இருக்கோ அவங்க பார்த்தீங்கன்னா முட்டையை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நிறைய கலரிங் உணவு, கலர் அடிச்சு கலக்கப்பட்ட கேக் வெரைட்டி, ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய கலந்த உணவுகள் இதெல்லாம் தவிர்த்துடணும். இனிப்பு சுவை நிறைய பிடிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். பெண்களுக்குமே இனிப்பு நிறைய சாப்பிட்றீங்கன்னா வெள்ளைப்படுதலை கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இனிப்பு சுவையை தவிர்த்துடணும். அதே மாதிரி உப்பு நிறைய சாப்பிட்றேன், ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றதுனாலும் வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும். புளிப்பு சுவை நிறைய சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சுவையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் குறைக்கிறது, புளி சாதம், புளிக்குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றது தவிர்த்துடுறது நல்லது. இப்போ என்ன உணவுகளை நிறைய சேர்த்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய பேரிக்காயாக இருக்கலாம்,
மாதுளம் பழம் அதிகமாக சேர்த்திக்கலாம், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், எலுமிச்சை சாறு வந்து நம்ம வந்து பானகம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல வெள்ளைப்படுதலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். காய்கறிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்படுதல்னால இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை கூட குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கும். சுண்டை வற்றல் வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா கிருமி தொற்றுகள் வந்து நல்லா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மோஷனும் ஃப்ரீயா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை கடைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி டீ போட்டு கொடுத்தோம் நிறைய அப்படின்னு சொன்னாலே வந்து வெள்ளைப்படுதல் படிப்படியாக குறையும். அதே மாதிரி ஆவாரம் பூ டீ வந்து உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கும். அதுவும் நல்லபடியாக வந்து வெள்ளைப்படுதலை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு வெள்ளைப்படுதல் இருந்துக்கிட்டே இருக்குது டாக்டர், நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வீட்டில் இருந்தபடியே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்துக்கு வந்து டெய்லியுமே இளநீ சாயந்தர காலத்தில் வாங்கிட்டு வந்து அந்த மேல் பகுதியில் மட்டும் வெட்டி விட்டுட்டு பனங்கற்கண்டு போட்டு மறுபடியும் அந்த மேல் பகுதியை மூடி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நல்லா கலக்கிட்டு அந்த இளநீ அந்த பனங்கற்கண்டு மொத்தமாக சேர்த்து காலைல வெறும் வயிற்றுல குடிச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக 7 நாளைக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய வெள்ளைப்படுதல் படிப்படியாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு இளநீ சாயந்தரம் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சாதாரணமாக நீங்கள் மத்தியானம் வடித்த சாதம் மீதி இருந்தாலே போதும். அந்த சாதம் வந்து குக்கர் சாப்பாடாக இல்லாமல் வடித்த சாப்பாடாக இருக்கணும். குறிப்பாக வந்து சிறுதானியத்தில் வந்து கருப்பு கவுனியாக இருக்கலாம், சிகப்பு சோளமாக இருக்கலாம். இது ரெண்டுலேயும் சாதம் வடிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. முடியலன்னா வெள்ளை சாதத்திலேயே வடித்த சாதத்தில் நைட்டே நீங்கள் வந்து தண்ணி போட்டு வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை மட்டும் மேலாக்க இருத்துட்டு அதை குடிச்சிட்டு கூட 2-3 சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு 24 டேஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக உங்கள் வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நோய் தொற்று கிருமியினால் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு வெத்தலையை வந்து காம்பு நுனியை கிள்ளிட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு கூட 2 மிளகு சேர்த்து தட்டி போட்டுட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1/2 டம்ளராக சுண்ட வச்சு பனங்கற்கண்டு சேர்த்து குடிச்சிடலாம். இந்த கஷாயம் குடிக்கும் பொழுது நோய் தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அசௌகரியம். அது என்ன காரணத்தினால வருது, அதில் நீங்கள் உங்கள் உணவு முறையை எப்படி ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வீட்டில் இருந்தபடி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வீட்டு குறிப்புகள், குறிப்பாக வந்து காலையில் குடிக்கிற அந்த பழைய சாத தண்ணியாக இருக்கலாம், இல்லை இளநியோட பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்க. இது ரெண்டுமே நல்ல பயன் தரக்கூடியதாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு நிறைய நவீன சிகிச்சை முறைகள் வந்து பண்ணுவாங்க. IUI, IVF மாதிரியான சிகிச்சை முறைகள் பண்ணும் பொழுதும் கூட பெண்களுடைய அந்த கர்ப்பப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அவங்களால இந்த நவீன சிகிச்சை முறைகள் மூலமாக கூட குழந்தை பேரை வந்து அடைய முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலைகள்லையும் அதே மாதிரி இயற்கையான முறையில் வந்து கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஸோ இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை வந்து அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகளை வந்து எடுத்துக்கலாம், இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கஷாயம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி என்னென்ன உணவுகளெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சவ்வு. ஸோ நம்ம கர்ப்பப்பையில் 3 பகுதிகள் வந்து இருக்குது. வெளிப்பகுதியில் ஜவ்வுனாலான சீரஸ் லேயர் அப்படிங்கிற ஒரு பகுதி, நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா தசைகளால் ஆன மஸ்குலர் லேயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி உள் பகுதியில் சுரப்பி திசுக்களால் ஆன எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது வந்து நம்ம கருக்குழாய் பகுதியில் தான் வந்து உருவாகும். அது 7வது நாட்களுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வந்து உள்ள புதைஞ்சு வளர்றதுக்கு ஒரு படுக்கை மாதிரி இருக்கிறது தான் இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருவேளை கரு வந்து புதையலை, கரு தரிக்கலை அப்படின்னா மாதவிடாய் காலகட்டத்திலையும் இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ தான் வந்து உங்களுக்கு உதிர்ந்து உங்களுக்கு உதிரப்போக்கோட வந்து வெளியே வரக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்கும். ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து முறையான ஒரு வளர்ச்சி இல்லை. நார்மலாக வந்து அது கருத்தரிக்கணும் அப்படின்னா ஒரு ஹெட்ரோஜீனஸ் அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கணும், ட்ரிபிள் லேயர் அந்த ஸ்டேஜில் வந்து வரணும். ஸோ அதனுடைய அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 mm அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரு புதையிறதுக்கு ஏதுவாக வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு 4 mm தான் இருக்குது, 6 mm தான் இருக்குது அப்படின்னா கருத்தரிக்கிறதுல வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிலைகளில் எதனால் இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து குறையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நமக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருந்தது, ஸோ அடிக்கடி வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தது, இல்லை வந்து சின்ன வயசில் டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது கர்ப்பப்பையோட உள்பகுதி வரைக்கும் போயிட்டு ஸோ அந்த திக்கனிங் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ அது இங்கே வந்து ஸ்கார் டிஷ்யூ வந்து ஃபார்ம் ஆகிருக்கலாம். இல்லை எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நம்ம கர்ப்பப்பையில் அங்கங்கே வந்து திசுக்கள் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அது கர்ப்பப்பை இல்லாமல் வேறு சில இடங்களையும் எண்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து இருக்கும். ஸோ இதனாலையும் கூட அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கரெக்டாக வராமல் இருக்கலாம். இது இல்லாமல் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களும் கொஞ்சம் ஒரு வயதாகிடுச்சு, ஒரு 30 வயதுக்கு மேலே 35 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கூட வந்து அவங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கிறது கரெக்டாக வராமல் இருக்கும். ஸோ இந்த ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடு இருக்கக்கூடிய பெண்கள், நிறைய வந்து ஹார்மோனல் மெடிசன்ஸ் எடுத்த பெண்கள், ஸோ கருமுட்டையை தூண்டுறதுக்காக மருந்துகள் எடுக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு எல்லாமே இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறதுல ஒரு மாறுபாடு வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு அந்த கருத்தரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் நீங்கள் ஆலம் பால் விழுது கஷாயம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஆலம் விழுது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆலம் விழுது வந்து நம்ம ஆலமரத்துலேருந்து தொங்கக்கூடிய அந்த விழுது, அது அதனுடைய முடிவு பகுதியில் ரொம்ப வந்து மெல்லிதாக அது வந்து உடையக்கூடிய தன்மையோடு இருக்கும். ஸோ அந்த ஆலம் விழுது வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து 20 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஆலம் விழுதை வந்து லைட்டாக வந்து உலர்த்திட்டோ இல்லை பச்சையாவோ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்து ஒரு 200 ml பால், ஒரு 200 ml தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து அது கொதிக்க வச்சு அதை வந்து பாதியாக குறையிற அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வடிகட்டிட்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து மாதவிடாய் முடிந்த 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஆழம் விழுதுக்கு வந்து கரு பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியமை வந்து வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து அதிகமாகும். கூடுதலாக உணவுப் பொருட்களில் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த கருப்பு உளுந்து மாதவிடாய் முடிந்த இந்த 5வது நாள், அதாவது அந்த உதிரப்போக்கு முடிஞ்ச 5வது நாள்லேருந்து 14வது நாள் வரைக்கும், ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கருமுட்டை வெளியாகக்கூடிய ஒரு டைம். ஸோ 14 நாள் இல்லைன்னா 16வது நாள் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருப்பு உளுந்துனால செஞ்ச பொடியோ இல்லை கருப்பு உளுந்து சோறோ அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த உளுந்து அப்படிங்கிறது வந்து கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு தேவையான அந்த புரோட்டீனை கொடுக்கும். அதே மாதிரி எண்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் தேவையான அந்த சத்துக்களை வந்து அது கொடுக்கும். ஸோ கூடுதலாக நம்ம வந்து உணவுப் பொருட்களில் அத்திப்பழம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பேரிச்சம்பழம் வந்து எடுத்துக்கலாம். சதாவரி அப்படிங்கிற ஒரு மூலிகை பொடி மருத்துவரோட ஆலோசனையோடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பெண்களுக்கு நிறைய நம்ம நவீன சிகிச்சை முறைகளையுமே வந்து மாதிரி நம்மளுடைய சிகிச்சை முறையும் சேர்த்து வந்து நம்ம கொடுக்கும்பொழுது நல்ல பலன்களை வந்து பெறுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகள் இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது IVF செய்யக்கூடிய ஒரு பெண்களுக்கு. ஸோ அந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங்கை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆழம் விழுது பால் கஷாயமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ கூடுதலாக நீங்கள் கருப்பு உளுந்து அதே மாதிரி வந்து மருத்துவரோட ஆலோசனையோட சதாவரி வந்து எடுத்துக்கிறது, அது கூட வந்து அத்திப்பழம் எடுத்துக்கிறது, பேரிச்சம்பழம் வந்து எடுக்கிறது, கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கிறது, ஸோ மாதுளம் பழம் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உணவு முறைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். கூடுதலாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது, காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய், இந்த மாதிரி காய்கருப்ப உணவுப் பொருட்களை வந்து ஃபாலோ பண்ணுறது, எளிமையான ஒரு நடைப்பயிற்சி சுவாச பயிற்சிகளை வந்து மேற்கொள்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் வந்து உங்களுக்கு குழந்தை பேருக்கு ஏற்றவாறு ஆரோக்கியமான கருமுட்டையும் அதே மாதிரி அந்த கரு புதைஞ்சு வளர்கிறதுக்கு தேவையான அந்த கர்ப்பப்பை உள்வரிச்சவோட வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு முறையாக இருக்கும். அடுத்த கட்டமாக அந்த குழந்தையோட வளர்ச்சியும் முழுமை பெறுவதற்கும் நான் சொல்லக்கூடிய இதே அணுகுமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கு இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு நிலையில் நிறைய சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த எண்டோமெட்ரியல் திக்கனிங் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஸோ இதற்கு என்னென்னலாம் வந்து காரணம், இதை வந்து அதிகப்படுத்துறதுக்கான
அந்த ஆழம் விழுது பால் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ குழந்தையின்மை அந்த மாதிரியான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய தம்பதிகள் ஒரு மருத்துவ ஆலோசனையோட இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இயற்கையான முறையிலே வந்து நீங்கள் கருத்தரிச்சிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. பொதுவாக நம்ம ஊர்களெல்லாம் நிறைய பேரை பார்ப்போம் இல்லையா? முன்னாடி ஒன்று சொல்லுவாங்க, பின்னாடி ஒன்று சொல்லுவாங்க. இப்படி செஞ்சால் ஏன் அப்படி செய்யலைம்பாங்க, அப்படி செஞ்சால் ஏன் இப்படி செய்யலைம்பாங்க. இந்த கேரக்டர் நிறைய பேர்கிட்ட இருக்கும், சில சமயம் நம்மக்கிட்ட கூட இருக்கும் இல்லையா? அது மாதிரியான ஒரு கேரக்டரை பற்றின கதையை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு கணவர் இல்லை, ஒரே ஒரு பெண்ணு தான். அந்த பெண்ணை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க. சாதாரண குடும்பம்னாலும் நல்லபடியாக அந்த பெண்ணை வளர்த்து பக்கத்து ஊரில் இருக்கிற தூரத்து உறவினருடைய பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பொண்ணு ஒரே பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு நேரத்தில் கல்யாணம் பண்ணணும்னு அந்த பையனை பற்றின ஓரளவுக்கு விசாரித்தாங்க. இருந்தாலும் ரொம்ப குணத்தை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போயிட்டா. போய் ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போயிட்டே இருந்தது வாழ்க்கை. ஆனால் போக போக தான் அந்த பையனுடைய போக்கு என்ன அப்படிங்கிறது இந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. எதை செஞ்சாலும் இதை ஏன் இப்படி செஞ்ச, அதை ஏன் அப்படி செஞ்ச, இதை இங்கேயே வச்ச, அதை ஏன் அப்படி எடுத்த அப்படின்னு மாற்றி மாற்றி பேசவே ஆரம்பிச்சாரு. இந்த பொண்ணுக்கு புரியல. ஐயோ என்னடா அது, இப்படி ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இவளுக்கு ஒரே பரிதவிப்பாக இருந்துச்சு. நாள் போயிட்டே இருந்தது. சில மாதங்கள் ஆச்சு, ஒரு சில வருஷங்களும் போயிடுச்சு. வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க இல்லையா, என்ன கல்யாணம் ஆகிடுச்சு, இவ்வளோ நாளாக அப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த பெண்ணுடைய அம்மாவுக்கு கொஞ்சம் கவலை வந்துருச்சு. சரி, இந்த பையனுக்கும் இவளுக்கும் என்ன தான் நடக்குதுன்னு தெரியணுமே அப்படின்னுட்டு ஒரு நாளைக்கு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அமைதியாக அவ்வாட்டு குடும்பம் பண்ணிகிட்டே இருந்தா. அம்மா திடீர்னு வந்தபோது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மாவை வரவேற்பு பண்ணி தங்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் பார்த்துக்கிட்டா. இந்த மாப்பிள்ளை அவர் அப்போ வேலைக்கு வெளியில் போயிருந்தாரு. திடீர்னு மாமியார் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னா அவரும் வந்து பார்த்துட்டு வாங்க அத்தை இருங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப உபச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. பொண்ணு அமைதியாக இருந்துகிட்டே இருக்குது. அம்மாவுக்கு பொண்ணுடைய இந்த பொசிஷன் என்னங்கிறது சரியாக புரியாமல் இருந்தது முதல் சில நாளில். அப்புறம் ஒரு நாள் அமைதியாக மாப்பிள்ளை வெளியில் வேலைக்கு போன பிறகு பொண்ணுக்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, எப்படி இருக்கீங்க 2 பேரும், நீ உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பித்தது. இந்த பொண்ணு கேட்ட மாத்திரம்தான் பொலன்னு அழுது அப்படியே கண்ணீராக கொட்ட ஆரம்பிச்சிட்டா. என்னம்மா நீ சந்தோஷமா இருக்குன்னு தானேம்மா நான் நினச்சேன். இப்போ வந்த சில நாளும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ பாட்டுக்கு பரபரன்னு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு இப்போ கேட்டோன்னு அழுவுறியேன்னு அம்மா பதறி போய் கேட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு சொன்னா, அம்மா கேட்குற நீ இப்படி ஒரு கிறுக்காள்கிட்ட வந்து என்னை மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு ஆரம்பிச்சா. என்னடா பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு அம்மா கேட்டோன்னே அப்போ இந்த பொண்ணு சொன்னா, எதை செஞ்சாலும் முன்னையும் பெண்ணையும் மாற்றி மாற்றி தான் சொல்கிறாரு. இதையே இப்படி பண்ண, அதையே அப்படி பண்ணன்னு கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு. அப்படிதான் கேட்பாங்க, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு அம்மா அந்த பொண்ணை சரி பண்ணுறதுக்கு பதில் சொல்கிறாங்க. அடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்கிறேன் கேளுமா அப்படின்னா சரி என்னதான் பண்ணுறாரு சொல்லுன்னாங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறா, அவருக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குது, சரி ஒரு நாளைக்கு எனக்கு முட்டை சமைச்சு கொடு அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்னுட்டு நானும் முட்டை சமைச்சு வச்சேன். அப்போ வந்து கேட்டார், இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு. அவிச்சு வச்சு குழம்பு வச்சுருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். யார் ஒன்று குழம்பு வைக்க சொன்னது, எனக்கு ஆம்லெட் வேணும் அப்படின்னாரு. சரி ஆம்லெட் கேட்குறாருன்ட்டு அடுத்த நாள் அன்றைக்கி மறுபடியும் முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு செஞ்சு வச்சேன். இன்றைக்கியே நீ ஆம்லெட் போட்டு அவிச்சில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறாருன்னு அந்த பொண்ணு வரிசையாக சொல்லிட்டு, இதில் என்ன இருக்குது, என்றைக்கு எப்படி வேணும்னு கேட்டு சமைக்க வேண்டியது தானே அப்படின்னாங்க அந்த அம்மா. அந்த பொண்ணு அடுத்து சொன்னா பாருங்க ட்விஸ்ட்டு, இப்படி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். 3வது நாள் என்ன பண்ணேன் தெரியுமா, என்ன பண்ண, 2 முட்டை வாங்கி 1 அவிச்சும் 1 ஆம்லெட்டும் போட்டு வச்சேன். அப்போ வந்து சாப்பிட உட்காந்தவர் கேட்டார், இந்த அவிச்சிருக்கிற முட்டையை ஆம்லெட் போட்டிருக்கணும், ஆம்லெட் போட்டிருக்கிறத அவிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு உடனே அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சரி இவனுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னுட்டு மாப்பிள்ளையை சரி பண்ணணும் அப்படின்னு இந்த மாமியார் நினச்சாங்க. மாப்பிள்ளைகிட்ட எப்படியாவது பேசி அவரை திருத்திடுவோமா அப்படின்னு யோசித்தவங்க, இது பேசி திருந்துற ஆள் கிடையாதுன்னுட்டு அந்த வீட்டில் இருந்துட்டு பெண்ணுக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் சரி பண்ணாங்க. வீட்டை சுத்தமாக வைக்கிறது, நேரத்துக்கு வேலையை செய்கிறது, இப்படியெல்லாம் செய்யுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 நாள் 4 நாள் ஆச்சு. அன்னைக்கு இரவு
மாப்பிள்ளை வேலையை விட்டு வந்தார். வந்து அவருக்கு சாப்பாடு போட சொன்னாங்க. அந்த மாமியார் தான் சமையல் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாசலில் போய் கயிற்று கட்டில் போட்டுட்டு மாப்பிள்ளை உக்காந்துட்டாரு. இப்போது திண்ணையில் மாமியார் உக்காந்துட்டு இருக்காங்க, பொண்ணு இந்த பக்கம் எதிரில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த மாப்பிள்ளை போய் கயிற்றுக்கட்டிலில் படுத்தவர் அப்படியே கண்ணு அசர்ற மாதிரி இருக்கிறவர் வானத்தை பார்த்தாரு. வானத்தை பார்த்தா அங்கே நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே அழகாக ஜொலிச்சிட்டு இருக்கிறது அவர் கண்ணுக்கு நல்லா தெரியுது. அப்போ மனைவி கிட்ட கேட்குறாரு, ஆமாம் இது என்ன இவ்வளோ நட்சத்திரங்கள் இப்படி இருக்குது, இதை யார் இப்படி கொட்டி கொட்டி வச்சது, ஒழுங்காக எடுத்து அடுக்கி வைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டார். மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஓஹோ, இவனுக்கு இப்படியெல்லாம் வேற பிரச்சனை இருக்குதா அப்படின்னு. அப்புறம் மாப்பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நடக்கலை. அடுத்த நாள் ஆச்சு. மறுபடியும் அதே மாதிரி காலையில் வேலைக்கு போனார். திரும்ப சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் உள்ள பொருளை எல்லாம் குறை சொன்னார். இப்படி இருக்கிறத அப்படி வைக்கணும், அப்படி வைக்கிறத இப்படி வைக்கணும் அப்படின்னு மறுபடியும் குறை சொல்லிகிட்டே இருந்தார். அப்போது மறுபடியும் அன்றைக்கும் இரவு சாப்பிட்டுட்டு கைத்துக்கட்டில் வாசலில் போட்டுட்டு படுக்க போயிட்டார். அன்னைக்குன்னு பார்த்து வானத்தில் ஒரு நீளமான அந்த வால் நட்சத்திரம் போயிருக்கும் இல்லையா, அந்த எரிக்கல் மாதிரி, அது போனதுக்கான ஒரு சுவடு தெரிஞ்சிச்சு. வெள்ளை வெள்ளையர்னு இருட்டு வானத்தில் ஒரு நல்ல பெரிய ஒரு கோடு. அதை பார்த்துட்டு கேட்டார் இந்த மனைவி கிட்ட, ஆமாம் நேத்தெல்லாம் இந்த வெள்ளைக்கோடு இல்லையே, இன்னைக்கு மட்டும் திடீர்னு வந்திருக்கே ஏன் அப்படின்னு. அப்போ மாமியார் சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, வானத்தில் தேவேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த உலகத்துக்கு போகிற பாதை, அந்த பாதை அது திடீர்னு நமக்கு வானத்தில் தெரியுது. அந்த பாதை வழியாக தான் தேவேந்திரனுடைய இந்த வெள்ளை யானை இருக்கு பாருங்க, அதெல்லாம் நடந்து போகும் அப்படின்னு மாமியார் அவங்களுக்கு தெரிஞ்ச பழைய கதையை வச்சு அப்படியே புனைஞ்சு சொன்னாங்க. இப்போ அதை பார்த்துக்கிட்டே இருந்த மாப்பிள்ளை திடீர்னு எந்திரிச்சு உட்காந்து மனைவியை அடிக்க ஆரம்பிச்சாரு. எதுக்கு மாப்பிள்ளை அடிக்கிறீங்க என் பொண்ணை அப்படின்னு அம்மா போய் தடுத்தாங்க. கரெக்டாக இவ என் மேலே உள்ள கோவத்தை பயன்படுத்திக்கிட்டு வானத்தில் யானை நடந்து போகிற பாதைக்கு நேர் கீழே எனக்கு கட்டில் போட்டிருக்கா. யானை தடுமாறி கீழே விழுந்தா என் தலை மேலே தானே விழும், அப்படியே என்னைய வந்து காலி பண்ணுறதுக்கு இவ பிளான் பண்ணியிருக்கா பாருங்க அப்படின்னு மனைவியை போட்டு அடிக்க ஆரம்பித்தார். அந்த காட்சியை பார்த்த உடனே மனைவி மட்டும் இல்லை, அம்மாவும் சேர்ந்து 2 பேரும் ஊரை பார்க்க கிளம்பி போயிட்டாங்க. உலகத்தில் பல பேர் இதே மனநிலையில தான் இருக்கிறாங்க. இதை பண்ணா அதை ஏன் பண்ணலை, அதை ஏன் பண்ணா இதை ஏன் பண்ணலை அப்படின்னு எல்லாரையும் அடுத்தவங்களை கேள்வி கேட்போமே தவிர நாம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கோம். சிந்திக்கலாமா? நன்றி.